ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய திட்டமிடல் வேணும். அந்த திட்டமிடல்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம எந்த துறையை சார்ந்து இந்த தொழிலை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் செக்டார் அப்படின்னா, அந்த ஃபுட் செக்டாரில் என்ன மாதிரியான லைசன்சிங்லாம் தேவைப்படுறது, அதுக்கப்புறம் ஒரு தொழிலுக்கு பேசிக்காக என்ன மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இதில் லிஸ்டிங் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ இதை எங்கே எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், யார் நமக்கு வந்து சரியாக கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் சிவகுருநாதன். இவங்க நிறுவனத்தோட பேர் சிவா அசோசியேட்ஸ். இது திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய 3வது மீட்டிங். இந்த மீட்டிங்கில் வந்த பிறகு எனக்கு வந்து இந்தியா முழுவதும் இருந்து, ஏன் வெளிநாட்டில் இருந்து கூட என்கொயரிஸ் வந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ஜிஎஸ்டி வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அப்போ மக்கள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு தேடுதலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சரியான முறையில் கைட் பண்ணுறோம். எந்த விதத்தில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்துலையும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வர்றப்போ வருமான வரி, அப்போ அதுக்கான கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படக்கூடியதையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருந்திருப்பார். அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களும் அவசியம் கிடைக்கும். என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். பிபிஎன் 32வது தமிழ்நாடு பிஸ்னஸ் கனெக்ட் இப்போ மதுரை மாநகரில் நடக்க இருக்கிறது. ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் தாராளமாக ப்ரொமோட் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7904263958. ஃபஸ்ட்டு என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி வந்து நான் 1 டேல எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நாளுக்குள்ளேயே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுபடி என்னன்னா, என்கொயரிஸ் நிறையா வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கும் 2வது மீட்டிங் வந்து என்கொயரிஸ் நிறையா வந்துருந்துச்சு. அதில் செலக்டடாக யாருக்கு வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். மொதல் மீட்டிங்கில் வந்து வந்ததுலேருந்து ஒரு 12 புது ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்துருக்கேன். 2வது மீட்டிங் அட்டன் பண்ண 19, மொத்தம் 31 ஜிஎஸ்டி இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கேன் 2 மீட்டிங்கில். எல்லாருக்கும் வணக்கம். இது நான் கலந்துக்கிற 3வது மீட்டிங். என்னுடைய பேர் சிவகுருநாதன். என்னுடைய நிறுவனம் சிவா அசோசியேட். நான் திருத்துறைப்பூண்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் 13 வருஷமாக இந்த நிறுவனத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி என்னென்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையா இல்லையான்னு அந்த எல்லா ரெக்கமெண்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைனா மட்டும்தான் எடுத்து கொடுப்போம். அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது, செலவு இருக்குது, மாதம் ஃபைலிங் பண்ணணும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களால் முடியுமா, அதெல்லாம் ஓகேவா, இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் ஜிஎஸ்டி கிடையாது. உதாரணத்துக்கு 40 லட்சத்துக்குள்ளே இருந்தால் சேல்ஸில் கிடையாது, சர்வீஸ்னால் 20 லட்சத்துக்குள்ளே இருந்தால் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்கள் லிமிட்டு தேவைப்படுது, இல்லை லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை ஃபுல்லாக உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜிஎஸ்டி எடுத்து கொடுப்பேன். ஃபில்டர் பண்ணி தான் ஜிஎஸ்டி கிளியராக எடுத்து கொடுக்குறது. அப்புறம் ஏற்கனவே ஒரு ஜிஎஸ்டி வச்சுருப்பீங்க, அது ஏதோ ஒரு 4-5 வருஷம் கேன்சல் ஆகிருக்கும், இல்லை ஒரு ஆடிட்டர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, ஃபைல் ஆகிருக்கும், லாக் ஆகிருக்கும். அதுமாரி இருந்தாலும் புதுசு ஒரே நாள் எடுத்து கொடுத்து ஒரு நாளுக்குள்ளேயே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஏற்கனவே ஜிஎஸ்டியில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதை சால்வ் பண்ண முடியாமல் இருப்பீங்க. ஏதாவது நோட்டீஸ் வந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் வாய்ப்பு இருந்தால் அதை நான் லாகின் பண்ணி செக் பண்ணி அதையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். அது ஜிஎஸ்டி இது இல்லாமல் என்னென்ன பண்ணி கொடுக்குறோம்னா, இவே பில் போடுவோம். இந்த லைனில் போகிறப்ப வண்டி நிறையா மாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எலெக்ஷன் டைம் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட ஃபைன் கட்டியிருப்பீங்க. சில பேர் தெரிஞ்சு ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது 20,000 50,000 ஃபைன்லாம் கட்டியிருப்பீங்க. அந்தமாரி இல்லாமல் இவே பில் எப்படி பண்ணுறது, அதுமாரி கிளைண்ட் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து அவங்கள பண்ண வச்சு இதுமாரி பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 100% ரிசல்ட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபினான்ஷியல் 2025-26 ஐடிஆர் ஃபைலிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு வேளை கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். உங்களோட ஆண்டு வருமானம் சம்பளம், உங்களோட வருமானம் வந்து 5 லட்சத்துக்கு மேலே இருந்து நம்ம அந்த ஜூலை 31க்குள்ளே ஃபைல் பண்ண விட்டுட்டோம்னா 5,000 லேட் ஃபீ வந்துடும். அது வேஸ்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு 5,000 கட்டுற மாரி ஆகிடும். இன்னும் 2 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் ஜாபா யாராக இருந்தாலும் உங்களுக்கு ITR 1 சேலரி ஃபைல் பண்ணணும், உங்களுக்கு குயிக்காக அந்த 2 மாதத்துக்குள்ளே பண்ணணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா
நான் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்து விட்ருவேன். 5000 லேட் ஃபீ இல்லாமல் ஜூலை 31 பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அடுத்த கட்ட நகர்வாக என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய என்கொயரிஸ் வந்தப்போ என்ன வந்துச்சுன்னா, இந்த சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, காமன் சர்வீஸ் சென்டர், சேவை மையம் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வரும். லோனுக்கு அப்ளை பண்ண போவாங்க. உதாரணத்துக்கு தாட்கோ, டிக்கு, பிஎம்ஜி நிறைய ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்லாம் இருக்கும். அப்போ அப்ளை பண்ண போகிறப்ப சேவை மையம் வச்சுருக்கோம், அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அப்போ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று கேட்பாங்க. அது வந்து ரெடி பண்ணுறது வந்து அவங்க பண்ணி தர மாட்டாங்க, நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். அந்தமாதிரி யாராச்சும் சேவை மையம் வச்சு இதை பார்க்குற நீங்களாக இருந்தீங்கன்னா என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒரே நாளில் ரெடி பண்ணி சாஃப்ட் காப்பியும் அனுப்பிடுவேன். ஒரே நாளில் கொரியர் போட்டு உங்களுக்கு அடுத்த நாளே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். என்னை தொடர்பு கொள்கிற நம்பர் வந்து 8524040520. நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, மிஸ்டர் சிவகுருநாதன் அவங்க நிறுவனத்திலிருந்து தரக்கூடிய இந்த சர்வீஸ் எல்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது? நாங்கள் எந்த விதத்தில் மக்கள் நம்மளை தேடி வர்றவங்ககிட்ட டீல் பண்ணுறோம்? ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பர்பஸ், செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு தான் இதை முன்னெடுத்து செய்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருந்திருப்பார். அப்போ நீங்கள் ஒரு தொழில்துறையில் இருந்தீங்க, உங்களுக்கு தேவையான இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கின்றோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க.